இப்போ ஜாண்டிஸ் சொன்னாங்கன்னா உடனே லிவர் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஜாண்டிஸ்னா லிவர் மட்டும் தானா? ஆர் வி மிஸ்ஸிங் சம்திங் டெட்லி? சரி, ஜாண்டிஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு அறிகுறினால லிவர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன்லி அஃபெக்டட் ஆர்கன். அதனால தான் வந்து ஜாண்டிஸ் வந்து லிவர் கூட அசோசியேட் பண்ணுறாங்க. ஆனால் லிவர் மட்டுமே காரணம் அப்படிங்கிறது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. லிவர் இல்லாமல் அந்த பித்த நாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், இல்லைனா பித்தப்பையில் கல், கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் ரொம்ப காமனான ப்ராப்ளம். அந்த கால் பிளாடர் ஸ்டோன்ஸே இந்த மாதிரி ஜாண்டிஸை உண்டாக்கக்கூடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணையத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். ஈவன் பேங்க்ரியாட்டிக் கேன்சர், இல்லைனா பைல்டட் கேன்சர், இந்த மாதிரி வெரி டேஞ்சரஸ் டிசீஸ்க்கு இந்த ஒரு ஜாண்டிஸ் அப்படிங்கிறது ஒரு அறிகுறியாக வாய்ப்பு இருக்குது. ஜாண்டிஸ் வந்தால் லிவர் பெர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல வருதா? ஜாண்டிஸ் அப்படின்னா லிவர் டேமேஜ் அப்படிங்கிறத நம்மளால் யூஸ்வலாக எடுத்துக்க முடியும். இன்ஃபெக்ஷன் வந்தாலோ, ஹெப்படைட்டிஸ் அந்த மாதிரி வந்தாலோ, இல்லை அந்த டைமில் ஆல்கஹால் நிறைய எடுத்தாலோ, ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ், அந்த டைமில் ஜாண்டிஸ் அதிகமாகலாம். பட் அது ஓரளவு ட்ரீட்மெண்ட்டில் குணமாயிடலாம். ஆனால் லிவர் ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சுன்னா, அது சிரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். அரௌண்ட் 70-80% லிவர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அந்த ஜாண்டிஸ் வந்து அதுக்கப்புறம் குறையாது. ஸோ எந்த ஜாண்டிஸ் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கோ அந்த ஜாண்டிஸ் வந்து நம்ம லிவர் டேமேஜ்னால அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். பட் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி சில கேன்சர்ஸ்னாலையும் இந்த மாதிரி வரும்போது அந்த கேன்சரை க்யூர் பண்ண முடியலன்னா அப்போவும் இந்த ஜாண்டிஸ் தொடர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜாண்டிஸ் வந்துருச்சுனாலே லிவர் டேமேஜ் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க தேவையில்லை.